நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும், தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும், மாறாத உண்மைகளோடு உங்கள் தனியொருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வெண்கலமாயாவதே, பூமியும் இரும்பாய் ஆவதே. வானம் வெண்கலமாயாவதே, பூமியும் இரும்பாயாவதே. கற்பனைகள் 10 கற்பனைகள் கடைபிடிக்காதே போவதா? கடைபிடிக்காதே போவதா? வானம் வெண்கலமாயாவதே, பூமியும் இரும்பாய் ஆவதே. விட்டு அழைத்துச் சென்றவர் தேவன் அல்லவா? அடிமைத்தன வீடாம் எகிப்தை விட்டு அழைத்துச் சென்றவர் தேவன் அல்லவா? அந்த தேவனை உந்தன் சொந்த தேவனாய் ஆராதித்தால் ஆசி மழை பெய்யுமே. அந்த தேவனை உந்தன் சொந்த தேவனாய் ஆராதித்தால் ஆசி மழை பெய்யுமே. வானம் வெண்கலமாயாவதே, பூமியும் இரும்பாயாவதே. முற்றிலும் உயர்குல திராட்சையாக இயேசு தேவன் உன்னை நாட்டினாரே. முற்றிலும் உயர்குல திராட்சையாக இயேசு தேவன் உன்னை நாட்டினாரே. நீயோ அவருக்கு காட்டு திராட்சையின் ஆகாத கொடியாய் மாறியதென்ன? நீயோ அவருக்கு காட்டு திராட்சையின் ஆகாத கொடியாய் மாறியதென்ன? வானம் வெண்கலமாயாவதே, பூமியும் இரும்பாயாவதே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். அன்பானவர்களே, நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோமா? எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரின் சந்ததியினரை மீட்பதற்கும் பார்வோன் என்ற ராஜாவின் கொடூரமான ஆட்சியிலிருந்து மீட்பதற்காகவும் ஆண்டவர் எழுப்பிய
விடுதலையாளன் மற்றும் தீர்க்கதரிசியாகிய மோசேயை பற்றி பார்த்து வருகின்றோம். எகிப்தின் ராஜாவான பார்வோன் இஸ்ரவேலரை எவ்வாறு துன்புறுத்தினான், அவர்களை எவ்வாறு தன் அடிமைகளாக்கினான்? மோசே எகிப்தை பற்றி எல்லா விதத்திலும் அறிந்து அதனைப் பற்றி சிறந்த அறிவை கொண்டிருந்தான் என்பதையும், அவன் தனது 40 வயதான போது தனது சொந்த முயற்சியால் தன் ஜனங்களை விடுவிக்க முயன்றதையும், மோசேயின் முயற்சிகள் சிக்கல்களை மட்டுமே உருவாக்கியதையும், அவன் பார்வோனிடத்திலிருந்து ஓடி வனாந்தரத்தில் மறைந்திருந்து 40 வருடங்கள் வனாந்தரத்தில் ஒரு குடும்பத்தை நடத்தி மாமனாருடைய மந்தைகளையும் கவனித்து வந்த பொழுது, எரியும் புதரின் அக்கினி ஜுவாலைகளில் சீனாய் என்ற மலையில் ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, எகிப்தில் இருக்கும் என் ஜனங்களின் துன்பத்தை நான் கண்டேன். பணியாளர்களான இஸ்ரவேலர் எஜமான்களின் துன்புறுத்தல் நிமித்தம் அவர்கள் அழுவதையும் கேட்டேன். நான் அவர்களை விடுவிக்க வந்திருக்கின்றேன். ஆகையால் இப்போது வா, நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன். நீ எகிப்திலே திரும்பி போய்ச் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லு என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் சகோதரனான ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்று சொன்னபோது, ஆரோன் போய் தேவ பர்வதத்தில் மோசேயை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டது வரையும் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு சென்று தங்கள் ஜனங்களை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பார்வோனின் பதில் என்னவாக இருந்தது? பார்வோன் ஆண்டவரை அறிந்திருந்தானா என்பதற்கான விடைகளை ஆராயும் விதமாக அமையவிருக்கின்றது. இன்றைய கேள்விக்கான விடைகளை ஆராய வேத பகுதியை வாசிப்போம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை என்றான். மோசே மற்றும் ஆரோனின் வாயினூடாக ஆண்டவர் பார்வோனுடன் எப்படி பேசினார் என்பதை நாம் இங்கு காண்கிறோம். பார்வோன் தேவனுடைய வார்த்தையை நம்பினானா? இல்லை, அவன் அப்படி செய்யவில்லை. மோசேக்கும் ஆரோனுக்கும் அவன் எப்படி பதிலளித்தான் என்று செவிசாய்த்தீர்கள்தானே? அவன், கர்த்தர் யார்? இஸ்ரவேலை விடுவிக்க நான் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா? எனக்கு கர்த்தரை தெரியாது. அது மட்டுமல்லாமல் நான் இஸ்ரவேலரை விடமாட்டேன் என்கிறதான அலட்சியமான ஆணவமான பதிலை நாம் கேட்டோம். அன்பர்களே, உண்மை எதுவெனில், கர்த்தரை பார்வோன் அறிந்திருக்கவில்லை. பார்வோனுக்கும் எகிப்து ஜனங்கள் அனைவருக்கும் மத பின்பற்றுதல்கள் இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உண்மையான ஒரு உறவு இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் முன்னோர்களின் மதத்தை பின்பற்றுவதில் மட்டுமே அக்கறை காட்டினார்கள். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவின் ஆண்டவரான கர்த்தரை அறிந்து கொள்வதில் அவர்கள் அக்கறை காட்ட தவறினார்கள். பார்வோனும் எகிப்தியரும் தங்கள் பழக்க வழக்கங்களிலும் சிலைகளிலும் மதத் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரிடமும் அவருடைய திட்டத்திலும் நம்பிக்கை கொள்ளவில்லை. சிநேகிதர்களே,
மேலும் பார்வோனின் அகங்காரமான இந்த பேச்சுக்கு நம் ஆண்டவராகிய கர்த்தரின் பதிலை அறிய நாம் தொடர்ந்து யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 8 வரையான வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்குச் செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையைக் கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையைக் கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாகச் சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்குச் சொல் என்றார். எனது அருமையானவர்களே, ஆண்டவர் மேலும் மோசேக்கும் ஆரோனுக்கும் நம்பிக்கை ஊட்டியதை நாம் அறிய யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 7 வரையான வசனங்களை வாசிப்போம். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. பிரியமான சகோதரர்களே, பார்வோனையும் எகிப்து ஜனங்களையும் கர்த்தருடைய வல்லமையினாலும் அற்புதமான காட்சிகளினாலும் அவர் நியாயம் தீர்க்க திட்டமிட்டார் என்பதை இதிலிருந்து அறிகின்றோம். ஆண்டவர் தம்முடைய நீதியால் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு 100கணக்கான ஆண்டுகளாக எகிப்தியர்கள் செய்து வந்த துன்பங்களுக்கு அவர்களை தண்டிக்க நினைத்தார். மேலும் மோசேயின் கையால் ஆண்டவர் செய்ய திட்டமிட்ட அற்புதங்களின் மூலம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே ஆகியோருடன் பேசிய ஜீவனுள்ள உண்மையான ஆண்டவர் தம்முடைய மகிமையையும் வல்லமையையும் எகிப்து ஜனங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் காட்ட விரும்பினார். அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல ஆண்டவர் இரக்கமுள்ளவர். யாரும் அழிந்து போவதை அவர் விரும்பவில்லை. ஆனாலும் எல்லோரும் மனம் திரும்பும்படி உண்மையை அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனால்தான் மோசே மூலம் அவர் பேசிய செய்தியை உறுதிப்படுத்தும் முகமாக அற்புதங்களை செய்ய அவர் திட்டமிட்டார். மோசேயின் மூலமாக பேசும் ஆண்டவர் ஒரு உண்மையான தேவன் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அனைவரும் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். மேலும் சகோதரர்களே, எகிப்தியர்கள் ஆண்டவராக கருதிய 100கணக்கான சிலைகள் எகிப்தில் இருந்தன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவரோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடனான தனது உடன்படிக்கையை நிலைநாட்ட ஒரே ஒரு உண்மையான ஆண்டவர் மட்டுமே இருக்கின்றார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இருப்பினும் பிரியமானவர்களே, ஒரு உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்வதில் பார்வோன் அக்கறை காட்டவில்லை. அதனால்தான் ஆண்டவர் தம் தீர்க்கதரிசிகளான மோசே மற்றும் ஆரோன் மூலமாக பார்வோனுடன் பேச முற்பட்ட போது அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று கூறியதை நாம் இன்று செவிசாய்த்தது உங்களுக்கு நினைவிருக்கும். எனினும் எனக்கு அருமையானவர்களே, தனக்கு கர்த்தரை தெரியாது என்று சொன்னபோது பார்வோன் உண்மையை பேசினான். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுடன் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஆண்டவரை அவன் அறிந்திருக்கவில்லை.
பார்வோனுக்கு மத பின்பற்றுதல்கள் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஆண்டவருடன் உறவு இருக்கவில்லை. பார்வோனின் இதயம் கடினமாக இருந்தது. அவனுடைய மனம் மூடப்பட்டிருந்தது. ஆகவே மோசே மற்றும் ஆரோன் மூலமாக ஆண்டவரிடமிருந்து வந்த செய்தியை அவன் புறக்கணித்தான். இன்று வரை பெரும்பாலான மக்கள் பார்வோனுடைய வழியை பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் ஆண்டவரை பற்றி பேசுகின்றார்கள், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவில்லை. இதன் விளைவாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிய மறுக்கிறார்கள். ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சில விடயங்கள் மட்டுமே தெரியும், ஆனால் அவர்களுக்கு ஆண்டவரை முழுமையாக தெரியாது. அவர்கள் பெற்றோர்களால் ஒப்படைக்கப்பட்டு ஒரு மதத்தை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய ஜீவனுள்ள தேவனுடன் அவர்களுக்கு தனிப்பட்ட உறவு ஒன்றில்லை. ஒரு முட்டை ஒரு பாறையுடன் யுத்தம் செய்யக்கூடாது என்பது ஒரு ஆங்கிலேய பழமொழி. முட்டை உடைகின்றது, ஆனால் பாறையோ எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது. எகிப்தின் ராஜாவான பார்வோன் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக போராட முயன்றபோது அவனுடைய நிலைமை அந்த முட்டைக்கு ஒப்பானது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மோசே தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து இவ்வாறு எழுதினான்: அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பார்வோன் எவ்வாறு ஆண்டவருடன் சண்டையிட முயன்றான் என்பதை பார்ப்பதற்கு தோராவின் 2ஆம் பாகமான யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்தை திருப்புவோமாக. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடக்கம் 12ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படிச் செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. என கருமையானவர்களே, பார்வோனுக்கும் கர்த்தருக்கும் இடையிலான மல்யுத்த போட்டியை சற்றே கற்பனை செய்து பார்ப்போம். ஒருபுறம் பார்வோனை தனது சாஸ்திரிகளுடனும் சூனியக்காரர்களுடனும் காண்கிறோம். மறுபுறமோ மோசேயும் ஆரோனையும் காண்கிறோம். ஆரோனின் கோல் சர்ப்பமாக மாறிய பிறகு பார்வோனின் சூனியக்காரர்களது கோலானது சர்ப்பமாக மாறிய அதிசயத்தை அவர்களின் மந்திரங்களினால் பின்பற்றினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கோல்களை போட அவைகள் சர்ப்பங்களாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்களின் கோல்களையெல்லாம் விழுங்கியது. சிநேகிதர்களே, இவை அனைத்தையும் பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? மோசேயும் ஆரோனும் செய்த அதிசயங்கள் ஆண்டவரிடமிருந்து வந்தது என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் பார்வோனின் சாஸ்திரிகளும் சூனியக்காரர்களும் கூட அதிசயங்களைச் செய்தனர். அவர்கள் எங்கிருந்து அதிகாரம் பெற்றார்கள்? பார்வோனுடைய மனிதர்களுக்கு அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பார்வோனுடைய அந்த மந்திர மனிதர்கள் சாத்தானிடமிருந்து வரும் ஒரு சக்தியை நம்பி அதில் சார்ந்திருந்தனர். சாத்தானோ மிகவும் வஞ்சகம் உள்ளவன். அவன் ஜனங்களை ஏமாற்ற விரும்புகின்றான் என்பதை பரிசுத்த வேதாகமம் எமக்கு காட்டுகின்றது. அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் அற்புதங்களையும் செய்ய முடியும். இருப்பினும் சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் சாத்தானை விட எண்ணற்ற சக்தி வாய்ந்தவர். ஆரோனின் கோல் பார்வோனுடைய சூனியக்காரர்களின் கோல்களை விழுங்கியதை காண்கின்றோம். இருப்பினும் இது பார்வோன் மனம் திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் காரணமாக இருக்கவில்லை. அடுத்து வேதம் கூறுகின்றது. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் 17ஆம் வசனம் வரையும் நாங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி என்பதாக நாம் 17ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்டோம்.
அடுத்து 20ஆம் வசனம் தொடக்கம் 25ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறிப் போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசமெங்கும் இரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படிச் செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்குச் செவி கொடாமற் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அடுத்த வாதையை குறித்து பார்வோனுக்கு இவ்வாறு எச்சரித்தார். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 3ஆம் வசனம் வரை வாசிப்பதன் மூலம் அதனை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் என்று சொல்லச் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் மோசே தீர்க்கதரிசி மூலம் அடுத்தடுத்து வந்த ஆண்டவரின் எச்சரிக்கைகளை பார்வோன் புறக்கணித்துக் கொண்டே வந்தான். தவளைகள் தேசத்தின் மேல் வந்தனவா, என்ன நடந்தது என்பதை அறிய நாம் யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரையும் வாசிப்போம். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகள் வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படிச் செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அன்பர்களே, பார்வோன் பயந்ததாக தெரிகிறதல்லவா? அவன் உண்மையாகவே பயந்திருந்தானா என அறிய மேலும் நாம் வேத பகுதியை வாசிப்போம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 19ஆம் வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்துப் போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமியெங்கும் நாற்றம் எடுத்தது. இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடியே ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பேன்களாய் போம் என்று சொல்லென்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையிலிருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவிகொடாமல் போனான். சிநேகிதர்களே, பார்வோனுடைய சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா? சாத்தானிடமிருந்து அவர்கள் பெற்ற ஒரு குறிப்பிட்ட சக்தியினால் கோலை அவர்களும் சர்ப்பமாக மாற்றியதை நாம் பார்த்தோம். மேலும் அவர்கள் அந்த சக்தியினால் ஆண்டவருடைய சக்திக்கு போட்டியாக தண்ணீரை இரத்தமாய் மாற்றவும் தவளைகளை தோன்ற வைக்கவும் தங்கள் இரகசிய கலையை பயன்படுத்தினர். எனினும்
ஆரோன் தன் கையிலிருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தபோது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களை தோற்றுவித்தது. பூமியின் புழுதியெல்லாம் பேன்களான போது மந்திரவாதிகளும் தங்கள் இரகசிய கலையை நிகழ்த்தினர். தூசியை பேன்களாக மாற்ற முயன்றனர். ஆனால் அவர்களால் மாற்ற முடியவில்லை. அவர்கள் பார்வோனிடம் இது ஆண்டவரின் விரல் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. எனதருமை நண்பர்களே, 10 வாதைகளிலே 3 விதமான வாதைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அன்பானவர்களே, 10 வாதைகள் முடிந்த பின்னும் பார்வோனின் இருதயம் எப்படி இருந்தது? அவன் ஒத்துக்கொண்டானா? அவர்களை போகவிட்டானா? தொடர்ந்து வரும் வாரங்களிலே இதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதிலிருந்து தெரிவது என்ன? இன்றும் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட எத்தனையோ காரியங்கள் தொடர்ந்து உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. தேவ ஊழியர்களும் தேவ மக்களும் இதை மற்றவர்களுக்கு பறைசாற்றிக் கொண்டே வருகிறார்கள். உலகம் முழுவதும் இதற்கான அடையாளங்களையும் சம்பவங்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எது நிகழப்போகிறதோ அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அங்கே தெளிவாக தேவனுடைய மக்களால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மகிமையுள்ளவர், அவர் மகத்துவங்கள் நிறைந்தவர், அவர் முழு உலகத்தையும் படைத்தவர். அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆனால் பூமியிலே சாத்தானை நம்பி அவன் பின்னால் ஓடும் ஜனங்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் பார்வோனைப் போல உள்ளம் கடினமானவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சாத்தானின் வலையிலே வீழ்ந்து அவன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தேவன் இந்த உலகத்தை படைத்தது முதல் இன்று இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கேட்டது வரை தேவன் எப்படி மகத்துவம் உள்ளவர், என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், மனிதனை எதற்காக படைத்தார், இந்த அத்தனை காரியங்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தன்னால் படைக்கப்பட்ட எந்த மனிதனும் கெட்டழிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆதி முதலே அதற்கான திட்டத்தை அவர் தொடங்கிவிட்டார். அந்த திட்டத்தை தம்முடைய தாசர்கள் மூலம் அவர் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆனால் இன்று வரை நாங்கள் காண்பது என்ன? மனிதன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவனவன் தன் வழிகளிலே கெட்டுப்போய் தன்னைத்தானே அழித்துக் கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அழிவின் பாதையிலே அழைத்து கொண்டு போகிறான். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே தேவன் மனிதனை படைத்த நோக்கத்தை நாம் அறிந்து உண்மையான, சத்தியமான, நித்தியமான, வல்லவரான ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நாம் அறிந்து கொண்டு அவர் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். அவரை பற்றியும் அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் மனமாற்றம் பெற்றால் நாங்கள் பரலோக வாழ்க்கையின் மேன்மையை நிச்சயம் அனுபவிக்கலாம். இது பொய்யான ஒரு உரை அல்ல, இது உண்மையான சத்தியம். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் மூலமாக உலகத்தின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த நாட்டு மக்களுடைய மொழிகளிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நிகழ்ச்சியின் இறுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே அடுத்த 7 வாதைகளையும் குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். தேவன் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மிகுதியான வாதைகளை கர்த்தர் எகிப்து தேசத்தில் எப்படி வரவழைத்தார் என்பதையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வோம். இது பார்வோனுடைய பிடியை உடைத்து இஸ்ரவேல் புத்திரரை வெளியேற அனுமதித்தது என்பதை இவ்விடத்தில் உங்களுக்கு அறிவித்து நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமேன். நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 577634 0714 577634.
மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.